சங்கீதம் 105 17 முதல் 22 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் அவன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். 20வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு தடவை கூட 20வது வசனம் வாசிக்கும் போது, ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தவறு செய்ய உடன்படாதனால் வருகிற இக்கட்டிலிருந்து விடுதலை, அதான் இந்த செய்தியின் தலைப்பு. இங்கே யோசேப்பை குறித்து இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 17வது வயதில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சொப்பனம் பார்க்கிறான். தன் சகோதரருடைய பொறாமைக்கு ஆளாகி அவன் அந்நிய தேசத்திற்கு விற்று போடப்படுகிறான். எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான். அந்த எகிப்து தேசத்தில் போத்திபார் என்று ஒருவன் அவனை விலைக்கு வாங்கி வீட்டு வேலை செய்வதற்கு அவனை பயன்படுத்துகிறான். வீட்டு வேலை செய்வதற்கு அவனை பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் சின்ன வயதிலேயே கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. எல்லாத்துலேயும் அவன் ரொம்ப நேர்த்தியாக நேர்மையாக தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனதிலே உள்ள தீர்மானங்களே தவறு செய்யக்கூடாது. குறிப்பாக அவன் 17 வயதில் அந்த சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கூட அந்த சகோதரருக்கு கூட போவான். ஏதாவது அவங்க தவறு பண்ணியாச்சுன்னா அது தகப்பன் வந்து சொல்லுவான், அவங்க ஆடு மேய்ச்ச இடத்துல என்ன தவறு பண்ணினாங்கன்னு சொல்லி. அது ஒரு இன்னசென்ட். என்னென்னா அவன் தவறுக்கு துணை போக மாட்டான், தவறு செய்ய மாட்டான், தீமையை காத்து செய்ய மாட்டான். தீமை செய்து அந்த சின்ன வயதிலேயே அப்பாட்ட வந்து சொல்லி கொடுப்பான், இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்படி வளர்ந்தவன். இப்போ போத்திபார் வீட்டில் இந்த போத்திபார் வந்து அன்றைய எகிப்து ராஜாவுக்கு கீழாக ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு பதவியில் இருக்கிற மனிதன். அவனு கொஞ்சம் செல்வாக்குள்ள மனிதன். அதனால் அவன் வீட்டில் இவனை வேலைக்கு வைக்கிறான். விலைக்கு வாங்கி, அடிமை என்ற ஸ்தானத்தில் விலைக்கு வாங்கி வேலைக்கு வைக்கிறான். ஆண்டவர் கூட இருந்ததுனாலையும் செய்ததெல்லாம் வாய்த்ததுனாலையும் அந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் அவன் கையில் வருது. ஒரு நாள் அவன் வெளியே போயிருக்கிறான். அவன் மனைவி இவன் மேல் ஆசைப்பட்டு சில தவறான காரியங்களுக்கு நேராய் வருகிறாள். இவன் அதற்கு உடன்படவில்லை. அதாவது இவன் தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தபடினால் அந்த வாலிப நாட்களிலேயும் கூட அவன் தன்னை காத்து கொண்டு அதில் உறுதியாய் நிற்கிறான். அதனால தான் அவனுக்கு பிரச்சனையே வருது. அதாவது ஒரு தீமைக்கு அவன் உடன்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, அவன் உடன்படாதனால பிரச்சனை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்தில் அநேகரை கர்த்தர் பல விதத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் தீமை நிறைந்த ஒரு உலகம், பாவம் நிறைந்த உலகம். நீங்கள் நெருங்கி யாரிடத்தில் போனாலும் பழகினாலும், வேலை ஸ்தலத்திலேயோ படிக்கிற இடத்துலையோ எங்கே போனாலுமே அங்கே பாவம்தான் அதிகமாய் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அப்படி பாவம் ஆளுகை செய்வது மட்டுமல்ல, அந்த பாவத்தின் அடிமைத்தனம் யாரெல்லாம் பாவம் செய்யாமல் தீமை செய்ய வாழ்கிறாங்களோ அவங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கும், அவங்களை அதை உட்படுத்துவதற்கு முயற்சிக்கும். அவங்க உட்பட்டால் அவங்களோடு கூட இணைந்து போக முடியும், அதன் முடிவு மரணம்தான். ஆனாலும் உட்படாமல் இருந்தால் அவர்கள் நிறைய நெருக்கடியை கொடுப்பார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ தீமை செய்து நெருக்கடி வர்றது வேற, தீமை செய்யாமல் அதுக்கு எதிர்க்கிறதுனால, தீமைக்கு பாவத்துக்கு உடன்படாதனால பிரச்சனை வரும். ஒரு தவறுக்கு நீங்கள் ஒத்து போகாதனால பிரச்சனை. அப்படி பிரச்சனை வந்து அநேகர் நீங்கள் இருப்பீங்க. ஒரு தடவை ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வேலை பார்த்தேன், அங்கே சிலர்லாம் கைக்கூலி லஞ்செல்லாம் வாங்குவாங்க. பல வருஷம் முன்னால் நடந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார்கள்.
ஆனால் நான் இதில் உடன்பட மாட்டேன் பாருங்கள். எனக்கு சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மா அப்படி வளர்த்தாங்க, பைபிள் படி என்னை வளர்த்தாங்க. நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, நான் வாங்குகிற சம்பளத்தோடு சரி, வேறு எதுவும் அதுக்குள்ளே போய் கள்ளத்தனமாக பண்ணக்கூடாதுன்னு சின்ன வயசில் எனக்கு படிப்பித்தது மைண்ட்லேருந்து வசனம் படிச்சிருக்கிறேன். அதனால் அப்படி எனக்கு இருந்துச்சுன்னா அப்படி தான் வாழ்ந்தேன். நிறைய கஷ்டம் உண்டு, நிறைய தேவை உண்டு, ஆனால் அப்படி நின்னேன். ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு எதிரானவர்கள். என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க. எந்த ஆஃபீஸில் என்ன போட்டாலும் 6 மாதம், ஒரு 8 மாதம், 1 வருஷம் கூட இருக்க விட மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என் மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு வேலை செய்யலை, அதை செய்யலைன்னு சொல்லி அங்கெல்லாமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பாருங்கள். மனம் உடைந்த காலங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார், என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் பாருங்கள். அந்த காலம் என்னை நெருக்குனவன், அந்த பணம் வாங்கிறதுக்காக நான் உடன்படலைன்னு சொல்லி நிறைய என்ன வெறுத்தவர்கள், தள்ளினவர்கள், அப்படிலாம் பணம் வாங்கின குடும்பம் அழிஞ்சு கிடக்குதுன்னு சொன்னார். ஆனால் அந்த நேரங்கள் அவர் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டிருக்கிறார் பாருங்க. அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் சொல்லுகிறார், சாதாரண அவர்கள் கொத்த வேலை செய்கிறவங்க, கேம்புன்னு சொல்லுவாங்க, அங்கே வேலைக்காரங்களுக்குன்னு தனியாக சில இடங்களை ஒதுக்கி இருப்பாங்க. வேலைக்கு இடங்கள்னு சொன்னால் சில அப்பார்ட்மெண்ட்டு, சில இடங்களெல்லாம் அந்த வேலைக்காரர்களுக்கு தனியாக வாடகைக்கு எடுத்து அங்கே தங்க வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அதுக்குன்னே அந்த கட்டிடங்களை கட்டியிருப்பாங்க. அரபு தேசங்களுக்கு போனால் அதுக்குன்னே கட்டிடங்களை கட்டி அவங்களுக்கு தனியாக கிச்சன் வச்சு அப்படி ஒரு ரூமில் 5 பேர் 10 பேர் அப்படிலாம் படுத்திருப்பாங்க. இந்த ட்ரெயின் பெட்டி, சிலத்தில் ட்ரெயின் பெட்டியில் ஆட்கள் படுத்தவங்கலாம் படுத்திருப்பாங்க. இங்கே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, புருஷன் பேண்ட் சட்டைன் பண்ணிட்டு வரும்போது அப்படிலாம் கஷ்டம், அப்படியே படுத்திருப்பாங்க. அதில் சிலர் நேர்மையாக இருப்பாங்க. அதில் ஒரு சகோதரனா குடிக்க மாட்டார், அவர் ஆண்டவர் ஏற்றுக்கூடனால தண்ணி அடிக்க மாட்டார், கெட்ட பழக்கம் கிடையாது. மற்ற அங்கே இருக்கிற எல்லாம் தண்ணி அடிப்பான். இவர் தண்ணி அடிக்கிறன்னு சொல்லிட்டு அவனை தண்ணி அடிச்சிருந்து இவரை தூங்க விட மாட்டானோ. நைட்டு ஃபுல்லாக கெட்ட வார்த்தை, தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறது, ஏதாவது பொருட்கள் எடுத்து இது பண்ணுறது, அவருக்கு பொருளை எடுத்து மறைச்சி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களாம். அப்புறம் அவர் சில நேரத்தில் நம்முடைய சில செய்திகளெல்லாம் ஆவிக்குரிய செய்திகளை கேட்பார். உடனே பெந்தேவசுக்காரன், அல்லேலியா கூட்டம், அந்த இந்த கெட்ட வார்த்தை மேல் கெட்ட வார்த்தை. அதான் ஒரு தடவை ஒரு சகோதரனை இங்கே அழைச்சி வந்தாங்க பாருங்கள். ஒரு 40 வயது இருக்கு, அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு பலகீனம். அப்போ ஒரு ஃபேமிலி ஊருக்கு வரும்போது அவரை ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க, விடுதலை இல்லை. சரி வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணும்போது கை வச்சு ஜெபிக்குமான்னு சொன்னார். இவனுக்காக ஜெபிக்கிறியா? இவன் ஒன்றையே கெட்ட வார்த்தை பேசினவன். சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே ரூமில் இருந்து என்ன உன்னுடைய மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு அதில் 1-2 பேர் உண்டு, யூடியூப்பில் பார்ப்பாங்க. ஆனால் ஏன் வனையில் வந்தபடியாக இருப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான். இவனெல்லாம் கள்ளப்பயிலும் அந்த பயிலும் இந்த பயிலும் இருப்பான். இப்போ பாரு அவன் பாதிக்கப்பட்டிருக்கு, அவன்கிட்ட கேட்டு பாருன்னு சொன்னார். அவரை ஜெபிக்க சொல்லாரு, ஊழியக்காரனே திட்டுறேன் என்னன்னு சொல்லலை. உடனே வந்தாலும் அப்படியே பார்க்குறாரு, உண்மை என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லார். பாருங்களேன் எவ்வளோ இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஒரு பிள்ளை அவள் படிக்கிற காலேஜில் ஹாஸ்டல்னு படிக்கிறான். அதனால் அவள் அந்த ஹாஸ்டல்னு படிக்கிறான். ஹாஸ்டலில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் ஃபோனில் காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்டல் வந்தாச்சுன்னா யார்கிட்டயா பேசிகிட்டு இருப்பாங்களாம். எல்லார்ட்டையும் பேசுகிற, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட்னு வச்சுருங்களேன். இந்த பிள்ளை மட்டும் யார்கிட்டையும் பேச கெட்டு போச்சு, சீரழிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை அமைதியாக இருக்குமா? இந்த பிள்ளை எல்லாம் போட்டு, நீ பைத்தியமா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, என்ன இப்படி மௌனமாக இருக்குன்னு போட்டு அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணாங்கன்னா பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம். அப்படின்னு நான் இது ஏன் உங்களுக்கு சொல்லேன்னா, இதுதான் யோசேப்புவால் நடக்குது. நல்லா புரிஞ்சிடுங்க. அவன் ஆண்டவருக்குன்னு வாழணும், தீமைக்கு உடன்படக்கூடாது. அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க. திருடி போகலைங்க, திருடன் தானே ஜெயிலில் போடுவாங்க. தேசத்தை கெடுக்கிறவன் தான் ஜெயிலில் போடுவாங்க. மற்றவனை கொலை பண்ணுறவங்களும் ஜெயிலு, அதுதானே ஜெயிலு. ஆனால் யோசிப்பு எதுக்கு ஜெயிலு போனான்னா, ஒரு பாவத்துக்கு உடன்படலைங்கிறதுக்காக ஜெயிலு. அதுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே அவனை தூக்கி போடுறாங்க, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது பாருங்கள், அந்த சங்கீதம் 105 18 வசனத்தை வாசிக்கும்போது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. விலங்கு போட்டாங்க காலில், இரும்பு கம்பிக்கு பின்னால் உள்ள போட்டிருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இரும்பு கம்பி அடித்து ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான். ஒரு தவறு செய்யவில்லை என்பதற்காக, ஒரு திருட்டு காரியத்துக்கு ஒத்துப்போலங்கிறதுக்காக அவன் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டி அவனை ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு தவறான காரியத்துக்கு நீங்கள் ஒத்துப்போகலைங்கிறதுக்காக, வேதத்துக்கு விரோதமாய் அல்லது சபைக்கு விரோதமாய்
அல்லது பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தும் அதற்கு கீழ்ப்படியாத சில தவறு செய்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல, அவர்களுக்கு நீங்க ஒத்து போகல, அவங்க சேர்ந்த பெரிய தவறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீதிமான்களை பரிசுத்தவான்களை பகைத்து உங்களை பாடுகளை கொடுத்திருக்கலாம். அதான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த மக்கள் இந்த இடத்துல தான் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தமாய் வாழுகிற ஜனம், உண்மையாய் தொழில் செய்கிற ஜனம், உண்மையாய் வேலை செய்கிற ஜனம், உண்மையாய் அதாவது வாகனம் ஓட்டுற ஜனம், எதுவான உண்மையாய் ஊழிய செய்கிற ஜனம் இந்த இடத்துல நீ பாதிக்கப்படுகிறாங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து நெருக்குவார்கள், பாடுகளுக்கு உட்படுத்துவார். சிறைச்சாலையிலே யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்கி கம்பிகளுக்கு இரும்பு கம்பிகளுக்கு பின்னாலே உள்ளே அடைத்து போட்டதை போல பாடுகளுக்கு உட்படுத்துவார்கள், பாடுகளுக்கு உட்படுத்துவார்கள். இப்படி யாராவது நீங்கள் பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கிறீங்களா? நேர்மையா நீங்க போறீங்க, சில நேரத்தில் இதையும் கண்டுக்கல, அவங்க பாட்டு போட்டோன்னு. ஆனா நீங்க அவங்களுக்கு உடன்பட்டு போகல, ஒரு தப்புக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, நீங்க சாட்சி சொல்லல, நீங்க இதை காணாதுன்னு சொல்லல, நீங்க ஏதாவது அவங்களுக்கு கூட நிக்கலன்னு சொல்லிட்டு உபத்திரப்படுத்துறாங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்குவார். பாருங்களேன், அதுல முதலாவது சங்கீதம் 105 20வது வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பாருங்க, இப்ப ஜெயிலுக்குள்ள கொண்டு போயாச்சு, அவனை பல வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ஆனா இப்போ விடுதலையாக்கப்படுறான் யோசிப்பு. எப்படி விடுதலையாக்கப்பட்டான்? அதாவது ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியல. இவன் ஜெயிலில் இருக்கும்போது அங்க 2 பேர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபடி நடந்தது. அதுல ஒருவன் அன்றைய எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு பானபாத்திரக்காரன். அவனை ராஜா ஏதோ ஒரு கோபத்தில் தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தான். இவன் சொன்னான், உன்னை மறுபடியும் அதே அந்த பதவியில் ராஜா உன்னை அமர வைப்பான் என்று சொன்ன பொழுது அதே போல் அவன் அமர்ந்தான். இப்போ ராஜா ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாரும் சொல்ல முடியல. சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், குறி சொல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க, ஒருத்தனாலும் சொல்ல முடியல. இவனுக்கு ஒரே குழப்பம். அப்போ அவன் சொல்றான், அந்த பானபாத்திரக்காரன், நான் ஜெயிலில் இருக்கும்போது இப்படி யோசிப்புன்னு ஒருத்தன் நான் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான், அதன்படி நடந்தது. இனி ஒருவனுக்கு சொன்னதுபடி ராஜா அவனை தூக்கி போட்டீங்க, இனி எனக்கு அவன் சொன்னான், மறுபடியும் ராஜா அதே ஸ்தானத்தில் நிறுத்துவார், அதே போல எனக்கு மறுபடியும் நீங்க வேலை கொடுத்தீங்கன்னு சொன்ன உடனே அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி அந்த ஜெயிலேருந்து இவன் இப்போ விடுதலையாக்கப்பட்டு வெளியே வருகிறான். பார்த்தீங்களா? நேர்மையாய் தீமைக்கு தன்னை அர்ப்பணிக்காம பாவத்திற்கு துணை போகாம நிற்கிறவங்களுக்கு எத்தனை பாடு வந்தாலும் விடுதலை உண்டு, எத்தனை நெருக்கம் வந்தாலும் விடுதலை உண்டு. நீங்க மறக்கக்கூடாது. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கும், நெருக்கடி போல இருக்கும். அதன் பிறகு கர்த்தரே விடுதலை ஆக்குவார், தேவனே விடுதலை ஆக்குவார். ஏன்னா தேவன் நம் பக்கத்தில் இருப்பார். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், நீதியுள்ள ஒரு தேவன், அநீதிக்கு துணை போகாதவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு பக்கம், ரெண்டாவது ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவருங்க. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று பைபிள் சொல்லுகிறாரு. எல்லா இடத்துல ஒரு நீதியை விரும்புவார், நியாயத்தை விரும்புவார். அதனால இந்த பூமியில நீதி நியாயத்திற்காக வைராக்கியம் அது உடன்படாம நம்ம பாட பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கும்போது அது நிமித்தம் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டாலே கர்த்தர் உடனே கிரியை செய்ய ஆரம்பிப்பார், விட்டு கொடுக்க மாட்டார். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நீதியும் நியாயமும் நேர்மையும் அவசியம், அது நீங்க மறந்துடக்கூடாது. அதனால பாடுகள் வரும், கஷ்டம் வரும். மற்றவங்க சொல்லுவாங்க, பாரு நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நாள் கர்த்தர் விசாரிக்கும் போது அவர்களால் நிற்க முடியாது, நிற்கவே முடியாது. அதான் பைபிள் சொல், துன்மார்க்கனை பார்த்தேன் பனையை போல செழித்தான், திடீர்னு அவனை பார்த்தா காணல, செழித்திருப்பான். அதான் துன்மார்க்கனை பார்த்து பொறாமைப்படாதுன்னு எழுதியிருக்கு சங்கீதத்தில். நம்ம அவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது. குறுக்கு வழியில் போகிறவங்க செழிச்ச மாதிரி இருப்பாங்க, பொறாமையே படக்கூடாது. காரணம் அவங்க தேவனுடைய எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கவங்க. நம்ம அவங்கள பார்த்து பொறாப்படும், நல்லா தானே இருக்கிறாங்க. நம்ம எதை பார்த்து நல்லா இருக்கிறதா சொல்கிறோம்? முகத்தில் அடிச்சிருக்க பவுடரை பார்த்து. நம்ம எதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்? அவங்க கட்டியிருக்க துணியை பார்த்து, சேலையை பார்த்து. எதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்? அவங்க போட்டிருக்க பேர் சட்டையை பார்த்து. நம்ம எதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்? அவங்க கட்டியிருக்க வீடை பார்த்து.
நம்ம எதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்? அவங்க போகிற காரை பார்த்து. நம்ம நல்லா தானே இருக்காங்க, இதில் நல்லா இருக்கிறது. இதெல்லாம் வெளியாக நமக்கு தெரியும், உள்ளே போய் பார்க்கணும் எத்தனை ஓட்டை இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அப்போ நல்லா இருந்த மாதிரி. கர்த்தர் விசாரிக்கும் போது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே போயிடும். அதனால துன்மார்க்கனை பார்த்து நிறைய ஆவிக்குரியவங்க தான் அவன் நல்லா தானே இருக்கேன், அவன் சர்ச்சைக்கு போகலல்ல, அவன் ஆண்டவரை தேடல, நல்லா எங்கே நல்லா இருந்தான்? நம்ம தான் நல்லா இருக்க போகிறோம். அவன் இப்போ நல்லா இருக்கிறவன போல கெட்டு போகிறான். நம்ம அந்த ஜனங்களை கம்பேர் பண்ணுறோம். இப்போ அவன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறான், நம்ம இப்போ கீழே மேலே போகிறோம், ரெண்டு பேரும் இப்போ கிராஸ் ஆகிறோம். அப்படி பார்க்குறோம். இந்த ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னு சில இந்த ஊஞ்சல் சுற்றி வரும்போது ஒரு ஆளுக்கு மொத்தம் ஒரு ஆள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்க்குறோம். இப்போ அவன் கீழே இறங்குறான், நம்ம அவனை அவன் கீழே இறங்கி கீழே போகிறான். நம்ம அவனை பார்த்துக்கிட்டு அவன் நல்லா தானே இருக்கிறான், அப்போ நம்ம சர்ச்சைக்கு போகக்கூடாது. கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும் நெருக்கம் வந்தாலும் வளர்ச்சி யாருமே அசைக்க முடியாது. நீங்கள் யோசிப்பை பாருங்கள், ஜெயிலில் போகும்போது தயவுன்னு தெரியுமா, ஜெயிலுக்குள்ளே இருந்தான், அடைப்பட்டு தூக்கி உள்ளே போட்டாங்க. உள்ளே போனவர் அவன் கேப்டன் ஆகிட்டான் பாருங்களேன். உள்ளே போனப்பறம் அவன் தலைவன் ஆகிட்டான். எல்லாரும் வேலை வாங்குறவன் தான் கத்த வச்சிருந்தார். அங்கேயும் ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனால நீங்கள் மற்றவங்களை பார்த்து அல்லது எல்லாரும் செய்கிறாங்க நம்ம நேர்மையாக இருக்க முடியாது அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் பாருங்க, தீச்சுள்ள போட்ட 3 வாலிபர்ல விடுதலை ஆக்கினாரா. நேபுகாத்நேச்சாரே பார்க்குறான், 3 பேர் அல்லவா தீயில போட்ட 4 பேர் உலாவறாங்கன்னு சொல்றாங்கல்ல. விக்கிரகத்தை ஆராதிக்காதனால தூக்கி உள்ள போட்டான். அவனே சொல்றான், காலில் அங்கே போய் பார்த்துக்கிட்டு 3 பேர் எல்லாம் போட்ட 4 பேர் உலாவறாங்க, இனி ஒரு ஆள் யாரு? தேவன். ஒன்றும் பண்ண முடியல. அதனால பாடுகளுக்குள்ள நம்ம அதாவது தீமைக்கு ஒத்து போகக்கூடாது, நம்ம நிற்கணும். அதுல பாடு வந்தால் கர்த்தர் விடுவிப்பார். முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். விடுதலை உண்டு. அதில் இன்றைக்கு சில வேளையில் கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்னன்னா, நீங்கள் தீமை செய்யலை, தீமைக்கு ஒத்து போகலை, திருட்டுக்கு ஒத்து போகலை, கெட்ட காரியத்தை ஒத்து போகலை, ஒரு கள்ள காரியத்தை ஒத்து போகலை, ஒரு கள்ள சாட்சிக்கு நீங்கள் ஒத்து போகலை. அதனால் உங்களை ஏதாவது பாடுகளுக்கு உட்படுத்தி உங்களை குறை சொல்லி நிந்தித்து 4 பேரை கூட்டி உங்களை அவமானப்படுத்தி உங்கள் பேரை எல்லாத்தையும் மோசமாக்கி நீங்கள் உங்களை அப்படி பண்ணிங்க, பயப்படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். கைகளை தட்டி அலையில சொல்ல, இந்த நாள் ஒரு விடுதலை நாள். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தார்கள். 2 பிள்ளையின் தாயும். பிள்ளைங்களுக்கு இப்போ திருமண வயதாயிற்று. சின்ன வயசில் அந்த பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போது வயசு ஒரு 5, 6, 7 வரும்போது அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையுடைய தகப்பனுடைய தங்கச்சிமார், அந்த பிள்ளையுடைய பாட்டி, அந்த அம்மா, அதாவது புருஷன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இந்த அம்மாவுக்கான உங்கள் அம்மா மோசம், உங்கள் அம்மா மோசம், உங்கள் அம்மா மோசம்னு சொல்லி கொடுப்பாங்களா. உங்கள் அம்மா தான் பிரச்சனை, உங்கள் அம்மா தான் பிரச்சனை, உங்கள் அம்மா தப்பு பண்ணுறாங்க, உங்கள் அம்மா மோசமாக நடக்கிறாங்க, அப்படி கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைங்க மைண்டில் ஏற்றி 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 அம்மாவிட்ட வெறுப்பு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவங்கள பிடிக்காது. அவங்க கொஞ்சம் நேர்மையாக நல்லவங்களாக இருக்கனாலையும் கொஞ்சம் செல்வாக்க இருக்கனாலையும் இந்த கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்காது. அப்படியே சொல்லி 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 இந்த பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அம்மா மேலே வெறுப்பு. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா. நீ எங்களுக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லுவான் அம்மாவை பார்த்து. எந்த காரியத்தை அவங்க நேராக பார்த்ததில்லை, நேராக அனுபவிச்சதில்லை, அப்படி எதுவும் கிடையாது. ஒரு நாள் அந்த பிள்ளைங்க உட்காந்து சொன்னாங்களே, நீங்கள் எப்படி சொல்லுங்கள், அது எங்களுக்கு பாட்டி சொன்னாங்க, எங்கள் மாமி சொன்னாங்க, நீங்கள் மோசமா. அப்போ அவங்க எல்லாத்தையும் விளக்கி ஒரு நாள் அவங்க புரிஞ்சாங்க. பொறாமையினால எரிச்சலால் பிள்ளைகளுக்குள்ள அந்த வார்த்தையை ஊட்டி ஊட்டி சின்ன வயசுல ஊட்டிட்டாங்க. கடைசியில் வெக்கப்பட்டு போனாங்க. பிள்ளைங்கள்லாம் அம்மா பக்கம் சேர்ந்தது. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சின்ன வயசுல அப்படியே தவறான ஒரு விதையை போட்டாங்க, தவறான ஒரு காரியத்தை இப்படியெல்லாம் செய்வாங்க. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். ஏற்ற காலம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா விடுதலை தருவார். ஏற்ற காலம் விடுதலை தருவார். தேவன் பொறுமையுள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? யோசேப்பை விடுதலை ஆக்குகிறார். ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எவனும் சொல்ல முடியாத ஆக்கி இவனை வெளியே கொண்டு போறார். அதான் தெய்வம். ஒருத்தனை விடுதலை ஆக்கணும், ஆசீர்வதிக்கணும் நினைச்சா வேற யாராலும் அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கி, நீங்க போனாலும் நான் போனாலும் இந்த உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் போனால் அங்கே காரியமே நடக்கும். அப்படி கர்த்தர் இவனை கொண்டு வாருங்க, இவங்களை கொண்டு வந்தா விடுதலை. அப்படி தேவன் செய்வார். அந்த நேரம் தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்த்தப்படுகிற இடத்துல நம்ம நடத்தப்படும். நமக்கு தெரியாது, கர்த்தர் அந்த நேரம் வரையிலும் காத்திருப்பார். அந்த நேரம் வரையிலும் அவர் பொறுமையாக இருந்து ஏதாவது ஒரு சூழலை உருவாக்கி யாராலும் செய்ய முடியாத ஒன்றை நம்மை கொண்டுதான் செய்ய முடியும் என்று கர்த்தர் சாதிக்க வைப்பார்.
அதுவும் நம்ம காத்திருக்கோம். ஏன்? நம்ம நேர்மையை பார்க்கிறார்ல, நம்முடைய உண்மையை பார்க்கிறார்ல, நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கல, நம்ம யாருக்குமே தீமை செய்யல, அதை கர்த்தர் பார்க்கிறாரு. அவருடைய கண்களை யாராவது மூட முடியுமா? அதான் சிலர் சொல்லுவாங்க, மனுஷனுடைய கண்ணை மூடல, ஆண்டவருடைய கண்ணை மூட முடியாதுல்ல. அவர் வருவார், இறங்கி வருவார். அது பயங்கரமாக இருக்கும். நமக்கே பாருங்க, நினைச்சு பாருங்க, பழைய வஸ்திரம் கட்டி அங்கே உள்ள அங்கே இருக்கான். அவர் அழகா இருக்கு. பைபிளை நீங்க ஆதியாம் புஸ்தகத்தை போய் வாசித்தா உங்களுக்கு தெரியும். அவன் முகசவரம் பண்ணி புதிய உடைகளை உடுத்து ராஜாவிட்ட கொண்டு, ராஜாவிட்ட பைத்தியம் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது, அப்படி அவனை கொண்டு நிறுத்துறாங்கங்க. அப்போ சொல்றாங்க, நீ சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுவேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது கர்த்தருடைய. அவன் அப்பவும் சொல்ல, ஆண்டவர் அந்த சொப்பன அர்த்தத்தை சொல்லுகிற கிருபை அவர்கிட்ட தான் இருக்கு, அவரு சொல்லுவார். அவன் அப்புறம் ஜெயிலுக்கு போகலைங்க, அவன் வெளியே வந்தவன் தான். ராஜா பார்க்குறான், இவனையா ஜெயிலில் போட்டாங்க. அந்த வித சரித்திரம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் போத்திபார் குடும்பத்துக்கு இவன் தான் அதிகாரியா மாறிட்டான். அதான் தேவன். ஒரு காலம் இருக்குது. அதான் பைபிள் சொல்லு, விதைக்க ஒரு காலம் இருக்கு, அறுக்க ஒரு காலம் இருக்கு, கிழிக்க ஒரு காலம் இருக்கு, தைக்க ஒரு காலம் இருக்கு, அழ ஒரு காலம் இருக்கு, சிரிக்க ஒரு காலம் இருக்கு. நம்ம அழுதுட்டு தான் இருப்போம். ஒரு நாள் நம்மை சிரிக்கத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்துவார். அந்த பாடுகளுக்குள் போகும்போது ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போவோம். யோசிப்புடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. இந்த சகோதரர்களால் தள்ளப்பட்ட வேதனை, குடும்பத்தை பிரிந்த வேதனை, தவறு செய்யாமல் ஜெயிலுக்குள்ள இந்த வேதனை எல்லாம் நீங்க நமக்கும் அது உங்களுக்கு எனக்கு வந்தான் தெரியும். அந்த யோபை பத்தி நம்ம சொல்லுவோம், யோபுக்கு 10 பிள்ளை, வேலைக்காரன் எல்லாம் போயிட்டாங்க, ஆடு மாடெல்லாம் போச்சு, அழிஞ்சிச்சு, பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க, அவர் அழுதாத பொண்ணு. அதுக்குள்ள போனா தெரியும், நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன வயதான தாய் தகப்பனே நம்மை விட்டு பிரிந்து மரணத்துக்குள்ள போகும்போது நம்மளால சகிக்க முடியாது. 75-80 வயசு பிறகு அவங்க மறிச்சா கூட நம்ம சில நினைவுகள் வந்து வாட்டி வதச்சி நம்மை வேதனைப்படுத்தி விடும். அது வெளியே வர முடியாது. அப்படின்னா அவங்க எவ்வளவு பாடுகளுக்கு உள்ள போயிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அதில் அந்த அனுபவிக்கவங்களுக்கு தான் தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த பாடுகளுக்குள்ள போற பாருங்களேன், ஒரு விபத்துக்குள்ள, ஒரு வியாதிக்குள்ள, ஒரு நெருக்கத்துக்குள்ள, ஒரு நிந்தனைக்குள்ள, ஒரு அவமானத்துக்குள்ள, எல்லாரும் கைவிடப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ள கூட இருக்கிறவங்க நமக்கு எதிராகி நிற்கும் பொழுது, நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நமக்கு எதிராளியாகி மாறும் பொழுது அந்த வேதனைக்குள் போவோம் பாருங்க. அப்பதான் நமக்கு தெரியும். அதான் சங்கீதத்தில் சாவிதோர்த்து சொல்லாரு, என்னோடு கூட என் ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டவனும் எனக்கு எதிராக நின்றான், அவன் குதிகாலை எனக்கு எதிராய் தூக்கினான் என்று சொல்லுகிறார். நீங்க சங்கீதத்தை நல்லா வாசிக்கணும். பாடுகள் என்று வந்தாலே சங்கீதத்தை தியானிக்கணும். சும்மா வாசிட்டு போக கூடாது, தியானிக்கும் போது தெரியும். ஆனா பாருங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். நேர்மைக்கு எப்பவுமே கர்த்தர் உதவி செய்வார், நீதிக்கு உதவி செய்வார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நேர்மையாய் நின்ற ஜனங்களை கர்த்தர் கைவிட்டதில்லை. இந்த உலகத்துல நேர்மைக்காக கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஒரு நாளுமே அவங்களை அழிக்க முடியலை, அசைக்க முடியலை. எங்க கொண்டு போட்டாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. எந்த இடத்துல அவங்களை நசுக்குனாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். உண்மை உத்தமமாய் வாழ்ந்தவங்களை கர்த்தர் கைவிடவே இல்லையே. யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினாங்களாம். 2 பேரும் கானான் தேசத்துக்குள்ள போனாங்கல்ல. அவன் என்ன சொல்றாரு, காலேபை குறித்து, நீ மிதித்து வந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. உத்தமம். அவங்க கானானை வேவு பார்க்க போன பொழுது உண்மை செய்தியை கொண்டு வந்தாங்க. அவங்களை குறித்து கர்த்தர் ஒரு கணக்கு வச்சிருந்தாரா இல்லையா? அப்ப நீங்க ஊழியம் செய்யறத மறப்பாரா, ஜெபிக்கிறத மறப்பாரா, கர்த்தரை கொடுக்கறத மறப்பாரா? இன்னைக்கு செலவுல உங்களுக்கு பணம் குறைவா இருக்கும், வசதி குறைவா இருக்கும். உலக மக்களை போல உங்களுக்கு அள்ளி ஊழியங்களை கொடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு, கர்த்தரதை கணக்குல வச்சிருப்பார். ஏற்ற காலம் பெரிய பெருக்கம் உண்டாகும், தயவு உண்டாகும், இரக்கம் உண்டாகும், சந்ததிக்கு மேல ஆசீர்வாதம் வரும். நமக்கே தெரியாது. அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் சொல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க உண்மையா வாழ்ந்து நீதி செய்து வாழ்றனால நீங்க துன்பப்பட்ட பாக்கியவான்கள். கர்த்தர் விடுதலையாக்கி சாட்சி வைப்பார். யோசேப்பை தானாகவே விடுதலையாக்கினார். தானாகவே. இனி ஒரு காரியத்துக்காக அவன் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அதான் தேவன். வெளியே கொண்டு வந்துட்டு விட்டுட்டாரா? அடுத்து என்ன செய்யறாரு பாருங்க. சங்கீதம் 105 21 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105 21 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், பிரபுக்களை அவன் தன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கினான். 21 வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 21 வசனத்தை,
தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டுவதற்கு அவனை நியமித்தான். இதை புரியுதா? ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான். ராஜா தேசத்தை ஆளுகிற ராஜா ஆளுகிற, அப்ப நிறைய பிரபுக்கள் இருப்பாங்க, மந்திரிமார்கள் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் கட்டி கட்டமைப்பதற்குள்ள பணி இவனுக்கு வருது. எங்க கிடந்தான்? ஜெயில. பிரபுக்களை கட்டுகிறான், கட்டுறான், கைகால கட்டமைக்கிறான். எப்படி தேசத்தை நடத்தணுங்கிற பொறுப்புல வாரான், வந்துட்டான். ஏன்னா அவ்வளவு ஞானம் அவனுக்கு இருந்த ராஜா கண்டுபிடிச்சு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டான்ல. அப்ப சொல்றாங்க, எல்லா பிரபுக்களையும் கட்டமைக்கிறது, அதிகாரிகளை கையாளுறது உன் வேலை, அதிகாரிகளுக்கு ஆர்டர் போடுறது உன் வேலை. எங்க கொண்டு வராரு? தீமைக்கு ஒத்து போகாதவன, தீமைக்கு துணை நிற்காதவன, தீமை செய்யலன்னு ஜெயில போட்டவன கர்த்தர் எங்க கொண்டு வராரு? ஒரு முழு தேசத்தையும் கட்டமைக்கிற பிரபுக்களை இவன் கட்டமைக்கிறான். எந்த இடத்துல யாரை போடணும்? நம்முடைய இந்திய தேசம் இருக்குதுன்னா ஒரு பெரிய கட்டமைப்பு தான். ஒரு நாடும் மக்களாட்சி நடக்கிற நாடுகள் மேக்சிமம் ஒரு பெரிய கட்டமைப்பில் இருக்கும். நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அந்த காலத்தில் ராஜாக்களும் அப்படி, தாவீது ராஜா ஆண்ட காலத்திலும் பைபிள் இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு தேசம் இருக்குன்னா நம்ம தேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கையாளுறது மத்திய அரசாங்கம் தான். எவ்வளவு இருக்காங்க, எந்த இடத்துல அவங்கள போஸ்டிங் போட்டு வைக்கிறது ஐபிஎஸ் அதிகாரிகள். இனி பாருங்க, நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதெல்லாம் பெரிய சிஸ்டம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எந்த இடத்துல அவங்களுக்கு போஸ்டிங் போடணும், என்ன போடணும், ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. இனி மருத்துவத்தில் நல்லா படித்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் அவங்க எல்லாம், அதாவது எம்பிபிஎஸ் முடித்து, பிஜி முடித்து, அப்புறம் எம்எஸ் முடித்து அப்படி மேலே வருவாங்க. அதெல்லாம் அடிக்கடி கவுன்சிலிங் ப்ரமோஷன்லாம் வரும்போது அவங்கள உயர்ந்த இடத்துக்கு அரசாங்கம் தான், ஒரு மாநில அரசுகள் அதை மாற்றி மாற்றி அவங்களை எங்கே போடணுமோ கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ஞானம் வேணும். ஒரு வீட்டை நம்மளை நடத்த முடியுதா? ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளை வச்சு நடத்துறதே பெரிய காரியம். ஒரு தேசத்தை ஆளுசி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் போடணும், எஸ்பி இருக்கணும், அப்புறம் ஒவ்வொரு இதில் என்னென்ன காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதெல்லாம் அதுக்கு தான் தனி அதிகாரிகள் வச்சுருப்பாங்க. ஒரு மாநிலத்து முதலமைச்சர் ஆனாலும் இதை கையாளுறதுக்கான அதிகாரிகள் கூட இருப்பாங்க. ஒரு நாட்டின் பிரதமர் ஆனாலும் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும், இந்த இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு இராணுவத்தை கவனிக்கணும், ஒரு மாநிலத்தை கவனிக்கணும், ஏற்றுமதியை கவனிக்கணும், இறக்குமதியை கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம நாட்டில் பற்றி கொஞ்சம் அறிஞ்சாதான் நம்மளும் வளரும். ஒரு காலத்தில் டிவி பார்க்கக்கூடாது, அதெல்லாம் மையப்பெட்டின்னு பேசின காலையெல்லாம் உண்டு சபையில். உலகத்தில் நடக்குன்னு புரியணும். நம்ம நாட்டை உண்மையை சொல்ல, இந்தியாவை இதுவரையிலும் கர்த்தர் காப்பாற்றி வரணும். ஜெபம், நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கிற நிறைய ஊழியர்களை எழுப்பி நம்ம தேசத்தை ஜெபிக்கிறனால ஒரு அமைதி நம்ம வாழ்கிறோம். யுத்தம் இல்லாமல் வாழ்கிறோம், பஞ்சம் இல்லாமல் வாழ்கிறோம், செழிப்பாக வாழ்கிறோம். அதனால வாழ்கிறோம், சும்மா ஒன்றும் கிடையாது. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. பாருங்க, சவுதி அரேபியாவும் துபாயும் யுஏஇயும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ பிரச்சனை ஏமன்ல, அங்கே 2 பார்ட்டி பிரச்சனை நடக்குது. அதனால் துபாய் அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு பார்ட்டி சவுதியை பிடிக்காது. அதனால துபாய் கப்பல் போகும்போது சிறை பிடிச்சிருக்காங்க, ஏவுகணை அடிச்சிருக்காங்க. இப்போ பிரச்சனை, சவுதிக்கு அவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் வந்தாச்சு. அப்போ அவங்களுக்குள்ள இது நடந்தால் என்ன, நம்ம ஆட்கள் எவ்வளோ வெளியே இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன நடக்குது பாருங்க. அரசியல் தந்திரம் ரொம்ப காய் நகர்த்துவாங்க. அது இந்த காலகட்டம் பயங்கர மோசமான காலகட்டம். என்ன நடக்கும்? ஒரு நாட்டை கீழே தூக்கி போனா தூக்கி மொத்தம் போட்டுருவாங்க, எல்லாத்தையும் ஸ்டக் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதனால அப்போ ராஜரீக தந்திரம் உண்டு, ராஜதந்திரன்னு ஒன்று உண்டு, அரசியல் தந்திரங்கள். நாட்டு ஆளு சும்மா சேர்ல உட்காந்துருக்க முடியாது, தூங்க முடியாது. அதே போல பிசினஸ் பண்றது, அதே போல ஊழியம் பண்றது, மற்றவங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, நமக்கு வர எதிர்ப்பு ஏவுகணை எப்படி தட்டி விடலான்னு. நம்ம யாரையும் கல்லெடுத்து அறியாண்டா, நம்ம மேலே ஏறிய கல்லையாவது நம்ம தடுத்து நிறுத்தணும். இல்லை, காய்க்கிற மரத்துக்கு கல்லறி படுமா படாதா? படும். அந்த கல்லை தடுக்கணும். அதுவும் கேடகம் வேணுமா? புரியுதா உங்களுக்கு? சரி, இருக்கட்டும். இப்போ பிரபுக்களை கட்டுகிறான், கட்டமைக்கிற பணியை ராஜா கொடுக்கிறான். யோசேப்பே, இத்தனாலும் ஜெயில இருந்த நேர்மையானவை, பாவத்தை உட்படலாம் உள்ள உள்ள போட்டாங்க, வா, என் தேசத்தில் உள்ள பிரபுக்களை எல்லாம் நீ தான் நடத்தணும், உன்னுடைய உத்தரவின்படி தான் ஒருத்தன் கைகாலி அசைக்கணும்னு சொல்லிட்டான். 41 பார்க்கும்போது எல்லாம் அங்கே இருக்குது. தேவன் உயர்த்துவாருங்க. இந்த உலகத்துல தீமைக்கு துணை போகாம, தீமை செய்யாம நேர்மையா வாழ்றவங்கள கஷ்டம் வந்தாலும் அதுக்கு பின்பாக ஒரு உயர்வு இருக்கு பாருங்க. அது அசைக்க முடியாத உயர்வா இருக்கும். விடுதலையாக்குறது மட்டும் இல்லை, அசைக்கப்படாத உயர்வு.
ரெண்டாவது பாருங்க, அதே வசனத்துல தம்பி வாசி, சங்கீதம் 105 21 மீண்டும் வாசி. 21 வசனம் மீண்டும் வாசி. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். தன் மூப்பர்களை ஞானிகளாக்குற பொறுப்பை கொடுத்தான். இது எப்படி? பிரபுக்களை கட்டமைக்கிறான் வேலை. பார்வோனுக்கு இருக்க மூப்பர்களை ஞானியாக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், பயிற்றுவிக்கணும். எப்படி டாக்டர் படிச்சு வராங்க, அங்க டாக்டர் படிச்சவங்க தான் டாக்டருக்கு பாடம் எடுப்பாங்க. புரியுதா? இன்ஜினியரிங் காலேஜில் யார் பாடம் அடிக்கிறது? அவங்க பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, எம்இ முடிச்சிருப்பாங்க, பிடெக் முடிச்சாங்க, எம்டெக் முடிச்சது அங்கே உள்ள இருப்பாங்க. அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ உதாரணமாக நம்ம சில நேரத்தில் ஜப பயிற்சிமாக நடத்திருக்கோம், ஊழியர் பயிற்சிமாக நடத்திருக்கோம். எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி தரேன்ல, எப்படி ஊழியர் செய்யணும், அதான் ஊழியர் பயிற்சி. ஊழியன்னா என்னது? ஊழியம் எப்படி பண்ணணும், ஊழியத்தை அழைப்பு என்ன, தரிசனம் என்ன, எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி நம்ம நோயாளிக்கு ஜபிக்கணும், எப்படி இதுக்கெல்லாம் பயிற்சி இருக்கு, அதெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் வரம் இருக்குது, வரத்தை எப்படி செயல்படுத்தணும், எப்படி பிரசங்கிக்கணும். இப்போ நான் படித்த பாடம் அப்படி. எனக்கு ஒரு பயிற்சி கிடைத்தது. நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் அவருடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்தார், அது எனக்கு பதிந்தது. நம்ம பிரசங்கம் எவ்வளோ நாளும் பண்ணலாம், ஒரு டாபிக் எடுத்து பேசணும். ரெண்டாவது, இவ்வளோ நேரம் பேசி மண்டையை குழப்பிட்டாங்களன்னு விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசக்கூடாதுன்னு அவங்க உள் வாங்குற அளவுக்கு தான் பிரசங்கத்தை முடிக்கணும். அன்னைக்கு ஊழியக்காரர் ஆகும்போது எனக்கு கிடைச்ச செய்தி அது. அதில் 3 மணி நேரம் பேச தெரியும் எனக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னது பிரயோஜனம்? எல்லாம் உறங்கி போகும்போது என்ன பேசினா, என்னத்தையும் 3 மணி நேரம் பேசினார். 2 பாயிண்ட் 20 நிமிஷம் பேசினாலும் போதும், ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கும். அதான் மெசேஜ். எல்லாம் நிறைய கூட்டும் சாம்பாரும் பொரியல் வச்சதுக்கு ஒழுங்கா ஒரு ரசமும் ஒரு சிக்கன் ஃப்ரையும் சோறும் போதும். மூக்கு மட்டும் தான். இது எல்லாத்தையும் அவிச்சு உப்பம் புளியை ஊற்றி என்னதுக்கு அப்படி வச்சா ஒழுங்கா வைக்கணும். இவனா கேட்டு 5 கூட்டு 7 கூட்டு. நம்ம சில கல்யாணம் போயிட்டு வரும்போது என்ன சொல்லியோம், எவனை வச்சிருக்கானோ சொல்லலையா? நீங்க சொல்லலையா? ஒன்றுக்கும் சோறு கொடுத்தான், எங்கண்டு வைப்பார் நான் கொண்டாந்தானோ, உப்பை இல்லை புளியே இல்லை. சரிதானே? இதெல்லாம் பயிற்றுவிக்கப்படுறது, ட்ரைனிங் கொடுக்குறான். மூப்பர்களை ஞானியாக்குற பயிற்சி. இவன் டூட்டர், இவன் ட்ரைனிங் கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு போஸ்டில் வரான். வேலைக்காரர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லா கம்பெனியில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே உண்டு. நீங்கள் நீட்டுக்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க இல்லையா? இன்னைக்கு எல்லாத்துக்குமே வில்லேஜ் ஆஃபீஸர் ஆனாலும் சரி, பேங்கு போனது எல்லாத்துக்குமே பயிற்சி தானே, எல்லாத்துக்குமே ட்ரைனிங் தானே. அறிவில்லாத ட்ரைனிங் கொடுப்பான். ட்ரைனிங் குடிக்கவனுக்கு நல்ல அறிவு வேணும், நல்ல மூளை வேணும், டெக்னிக் நிறைய தெரியணும். நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ட்ரைனிங் கொடுத்து சொல்லி தந்தாலும் தெரியல. 10 கிராம் உப்பு போடு, 20 கிராம் மிளகு பொடி போடு, 20 கிராம் உப்பு, 10 மேலு கிராம் உப்பு மிளகு பொடி. எத்தனோட சொல்லி பார்க்கட்டும். இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணி இதை ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணி அது அங்கே இருக்கட்டும். நம்ம நமக்கு மைண்ட் அப்படி சொல்லி தரதே புரியல. அப்போ எப்படி மற்றவங்க சொல்லி கொடுப்பாங்க? சபையை நீங்கள் யோசேப்பை போல தீமைக்கு துணை போகாம, தீமை செய்யாம உறுதியாய் நின்று கர்த்தருடைய பார்வைக்கு அருமை நிற்பீங்கன்னா உங்களை விடுதலையாக்கி விட்டு மற்றவர்களை ஞானியாக்குகிற, மற்றவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிற ஒரு தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். கைகளை தட்டி அலையிலே சொல்ல அல்லேலூயா. எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். சில பாருங்க படிப்பே இருக்காது, ஆனால் கம்பெனியில் அவங்க தான் ஆள் எடுப்பாங்க. வெளிநாட்டில எல்லாம் சில சவுதில் இருக்கிறாங்க பாருங்களேன். ஒன்றும் படிப்பெல்லாம் கிடையாது, சும்மா 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு பாலிடெக்னிக்கு இன்ஜினியரிங்கில் ஃபெயிலு. ஆனால் எப்படியெல்லாம் போய் பார்த்தா அவங்க தான் பார்த்தா நம்ம இந்தியாவில் மும்பையில் டெல்லியில் எல்லாம் வந்து ஆட்கள் இருக்குது வேலைக்கு. கம்பெனி அனுப்பிவிடும், நீ இப்போ இன்டர்வியூ வச்சு ஆளடுன்னு பாருங்களா. அப்படிலாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. இன்னும் ட்ரைனிங் கொடுக்குற செக்ஷனில் இருக்காங்க. புரியுது? ஆர்மியில் பெரிய பெரிய போஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, ட்ரைனிங் கொடுக்குற செக்ஷனில். ஆர்மிக்கும் ட்ரைனிங், அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரிக்காரங்க தான் போஸ்டில் மேலே போய் ட்ரைனிங் பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ பாருங்களேன், மூப்பர்களை ஞானியாக்குகிற வேலை. இந்த பூமியில் நம்ம உயரணும்னா பைபிளை நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, நான் 3வது
அடுத்து நடக்குது பாருங்க, சங்கீதம் 105:22. மீண்டும் மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 105:22 மறுபடியும் வாசிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி ஆக்கினான். அடுத்தது அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு அவன் ஆண்டவன். அப்படின்னா அந்த ராஜாவுடைய வீட்டில் உள்ள அத்தனை பொறுப்பை இப்போ இவனுக்கு வருது. பார்த்தீங்களா, அங்கே போத்திபார் வீட்டில் பொறுப்பில் இருந்தான், உண்மையாக இருந்தான், ஏமாற்றி அவனை போட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஆண்டவர் விட்டாரா? போத்திபார் ராஜாவை கீழே இருந்த ஒரு அதிகாரி தான், அவன் வீட்டில் நடக்க. இப்போ ராஜா வீட்டுக்கு பொறுப்பே இவனுக்கு. ஒரு பெரிய முதலாளி அல்லது ஒரு பெரிய அதிகாரி அல்லது ஒரு பெரிய தேசத்தனுடைய வீட்டை கவனித்து நடக்கிற பொறுப்பு கிடைக்கிற சாதாரண காரியம் இல்லை. பெரிய பெரிய ஆட்களுக்கு வீட்டிலலாம் அப்படி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னா கவர்மெண்ட்டு 5-6 ஸ்டாப்பு கொடுக்கும். வீட்டுக்கு 3 வேலை 4 வேலை கடை கொடுப்பாங்க. பெரிய வீடு கொடுப்பாங்க. ஜட்ஜாக விருப்பம் உண்டா அவங்களுக்கெல்லாம்? அவங்களுக்கு கோட்டேஸு, அப்புறம் முன்ன போகும்போது ஒரு வண்டி. அவங்க விருந்துட்டு போனாலும் கல்யாணம் விட்டு போனாலும் 2 துப்பாக்கி கொண்டு கூட போவாங்க. சமைக்கிறதுக்கு 2-3 ஆள் இருப்பாங்க. தோட்டத்துக்கு 2-3 ஆள் இருப்பாங்க. டைமு ஜூஸு, அது அந்த ஆஃபீஸராங்க, அது பயங்கராங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதுக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு அந்த இதுக்கு ஏற்றபடி அவங்க வீடே ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் இருக்காம அப்படி கவுண்ட் வச்சுருக்கு. தோட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க, செடியெல்லாம் வச்சு. ஒரு தடவை ஒரு அதிகாரி சந்திக்க நேரிட்டது. அப்படின்னா அவங்க மனைவிக்கு ஒரு பலகீனம், அதனால் நம்ம மீட்டி அடிக்கிற ஒரு பெரிய அதிகாரி. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போனேன், ஒரு பெரிய அதிகாரி. அப்போ அவங்க போன அங்கே அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக 2-3 பேர் அங்கே இருக்கிறாங்க, ஜென்ஸு. பொருள் வாங்கி எனக்கு அவங்க தான் டீ காஃபியெல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. பாருங்களேன், அவன் சும்மா அங்கே ஒன்றும் ஆக முடியாது. அரண்மனைக்கு முதல்ல அதிகாரி வைக்கிறான். ஏன்னா அங்கேயும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, நிறைய போஸ்ட், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சாப்பாடு வச்சு பெரிய பெரிய இடத்துல 50 பேருக்கு டெய்லி சாப்பாடு வைக்கணும், 100 பேருக்கு காப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். வருவது போகிறது காரியம் எல்லாத்தையும் நிர்வகிக்காக்கு தனி ஆட்கள் போட்டாங்க, தனி ஆட்கள் வச்சுருப்பாங்க. அது சீக்கிரம் ஒன்றும் கிடைக்காது. ஒரு நல்ல முதலாளிக்கு வீட்டை கவனிக்கிறதுக்கு, ஒரு பெரிய அதிகாரி வீட்டை கவனிக்கிறது, ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி அல்லது ஒரு சிஎம் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க இருக்கிற பங்களாக்கள் எல்லாம் முழு பொறுப்பாரோ அது பெரிய ஆஃபீஸர். அங்கே எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்கள், அல்லேலூயா. எல்லாருக்கும் வராது. அது கர்த்தர் தான் அந்த இடத்துல கொண்டு போகணும் சிலரை. அடுத்ததா கடைசியாக சங்கீதம் 105:22 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 105:22 வசனத்தை வாசிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். பாத்தீங்களா, ஒடுக்கப்பட்ட தேசத்துல, ஜெயில கிடந்த தேசத்துல அவனுக்கு வளர்ச்சியை பாருங்களேன். முதல்ல விடுதலை, பிரபுக்களை கட்டமைக்கிறான், மூப்பர்களுக்கு ஞானத்தை பயிற்றுவிக்கிறான், ஞானியாக்கும்படி ட்ரைனிங் கொடுக்கிறான். அவன் வீட்டு பொறுப்பு அவனுக்கு வருது. அடுத்தது தனக்கு ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி. ராஜாவுடைய ஆஸ்திக்கெல்லாம் சொந்தக்காரன், பொறுப்பை கவனிச்சது அவன் தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவன் தான். சரியா? ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது உள்துறை, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாநிலம்னா முதலமைச்சருக்கு கீழே உள்துறை இருக்கும், அவங்க வச்சுருப்பாங்க. அதாவது காவல்துறையில் அவங்கள்ட்ட வரும். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திலும் உள்ள பவரில் உள்துறை அமைச்சகம் பயங்கர பவர். அதே போல் நிதி அமைச்சர் நல்ல பவர் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எது பட்ஜெட்டு போடுறது, எப்படி எங்கெண்ட வரி வருது, எங்கே வரியை குறைக்கலாம், எங்கே ஏற்றலாம். நம்ம நாட்டு வரி வாங்கி தானே எல்லாம் பண்ணணும், சும்மா நாடு நடத்தியது நம்ம அதனால தான் ஜிஎஸ்டி, அது இது, கரண்ட் பில்லு, ஃபோனு பில்லு. இப்போ பேங்க்கில் பாருங்கள், 50 லட்சமாக 1 வாட்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு 3 ரூபா 4 ரூபான்னு அப்படியே போயிட்டுருக்கு. முன்னாலும் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே இப்போ காரணம் நம்ம நாட்டை நடத்தணும் இல்லை. அதுக்கெல்லாம் ஞானம். ஒன்றில் ஏற்றுவாங்க, ஒன்றில் இறக்குவாங்க. எதை ஏற்றலாம், எதை இறக்கலாம், அதெல்லாம் கணக்கு பண்ணி எல்லாம் பண்ணணும். அப்போது பாருங்களேன், அந்த ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி. பைபிளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும். பாத்தீங்களா, ராஜஸ்திரியாகிய கந்தாக. ராஜஸ்திரி எத்தியோப்பியா நாட்டில் ராஜஸ்திரி, அவன் தான் நாட்டை ஆண்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதை புருஷன் இருந்து இவ்வளவு பதவி இருந்தா தெரியல. ராஜஸ்திரின்னு ராஜாத்தி வஸ்தி போன அப்புறம் எஸ்தர் ராஜாத்தி ஆனா, பொற்கிறது சூட்டியாச்சு.
அது யாருக்கு? எந்த ராஜாவுக்கு? அகச ராஜாவுக்கு அவள் மனைவியானாள். அவள் பெரிய ஒரு போஸ்டில் வந்துச்சா. அதே போலதான் எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருத்தன் வச்சிருக்காங்க மந்திரியாட்ட இருக்காய். அவளுக்கு பொக்கிஷத்துக்கு எல்லாம் தலைவன். அவளா கட்டியது தெரிய முடியும் சாவியை கொண்டு. கொஞ்சமாக இருக்கும் பொண்ணு வெளி நாட்டில் பணம் எல்லாம் எவ்வளோ இருக்கும். அவள் அதெல்லாம் கணக்கு பார்த்து கரெக்ட் பண்ணி அந்த கீ எல்லாம் அங்கே தான் இருக்கும், அவங்கள்தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ பேங்கில் எல்லாம் பணம் இருக்குது இல்லை, நகையெல்லாம் கொண்டு அடமானம் வச்சு அது யார் வச்சுருப்பாங்க கீயை? போய் அங்கே போய் கொள்ளடிச்ச போய் அங்கே ஜெயிலிருந்து அப்படி வர முடியாது. அதுக்குன்னு அங்கே அதுக்கு மேனேஜர் வைக்கணும், அதெல்லாம் இருக்கும். லாக்கர் திறக்கணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு. காலையில் வந்தோன்னே அந்த பெட்டியெல்லாம் உள்ள திறந்து வெளியே கொண்டு இருக்க ஆட்கள் உண்டு. பெரிய வங்கிகளில் தனியாக ஆள் போட்டு வர பணத்தில் எண்ணி உள்ள கட்டு தனி ஆள் இருப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் எப்படிப்பட்ட வங்கி இருக்குது, நம்ம கொண்டு குடிக்க இல்லை, அங்கே கொண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே எண்ணி அடுக்கி கட்டுறதுக்கு வியலாட்டி காட்டு அதுக்கு தனி குடம் அங்கே பணம் லாரி கணக்கில் உள்ளே இருக்கும். பெயராது எங்கேயாவது கொள்ளையடிக்கிறதுக்கு அதை அடித்து கட்டி கிளியர் பண்ணி எல்லாம் கணக்குழக்கு சாயங்காலம் பார்த்து எடுத்து உள்ளே ஏற்றி வைப்பாங்க. அது தனி ஆட்கள் ஸ்டாப் உள்ள இருப்பாங்க. உடனே கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சிசி எல்லாம் கேமராவில் வச்சுருப்பாங்க. தனியாக கட்டிகிட்டே இருப்பாங்க, அடுக்கி கட்டி அந்த இதில் அடிச்சுட்டே இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பொறுப்பு உண்டு. அந்த சாவி யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட இருக்குது, ஏதாவது ஒன்று காணலன்னா அவங்க தான் பொறுப்பு. பெரிய பிரச்சனை வந்துடும். எல்லார்ட்டும் அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. அப்போ எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகைக்கு ஒரு மந்திரி இருக்கிறான். அவன் பாருங்க, அவன் வந்து மந்திரியாகட்டு இருக்கிறான், பொக்கிஷ சாலைக்கு தலைவன். ஆனால் எருசலேமுக்கு போகிறான், ஆலயத்துக்கு போகிறான், தேவன் அறிந்தவனாக இருக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ராஜஸ்திரிக்கே பொக்கிஷ சாலையை கவனிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி, ஒரு தலைவன் இருந்திருக்கிறான்ல. நம்மள நீ எப்படி என்னைக்கு ஆகிறது? ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் வர்றது, ஒரு வங்கி அதிகாரி ஆகிறது, ஒரு காவல்துறை அதிகாரி ஆகிறது, ஒரு தலைவனாக என்னைக்கு ஆகுறது? நம்ம பிள்ளைங்களை என்னைக்கு ஆகும்? ஆக வேண்டாமா? ஆகணுங்க. ஒரு ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரணும், கைச்சோடியாக வரணும். கைச்சோடினா என்ன தெரியுமா உங்களுக்கு? காலேஜில் பாருங்க, யூனிவர்சிட்டியில் கைச்சோடினா ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு அல்லது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுன்னா அங்கே ஒரு கைச்சோடி, அதுக்கு நிறைய டீச்சர்ஸ் நிறைய ஆட்கள் வருவாங்க. அதுக்கு ஒரு தலைவங்க அங்கே இருப்பாங்க, கைச்சோடி தான் சொல்லுவாங்க, கைச்சோடின்னு சொல்லுவாங்க. கைச்சோடிட்டு கையெழுத்து வாங்கியாச்சான்னு கேட்பாங்க. புரியுது? நம்ம அந்த அளவுக்கு வரணும். அது கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம நேர்மையும் உண்மையுமாக இருக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்துவார். அதான் செய்தி, உயர்த்துவார். பாருங்க, பைபிளை வாசிக்கும் போது ஒரு 2 வசனங்களை சுட்டி காட்டி ஜெபிக்க போறேன். 1 புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 24, 25 தம்பி வாசி. இவைகளை யெப்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். பாருங்க, பெனாயா என்கிறவன் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். 30 பேரிலும் இவன் மேன்மை. இதெல்லாம் தாவீதுடைய காலத்தில் நடந்தது. 30 பேரிலும் அவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். யார? பெனாயா என்கிற ஒருத்தனை மெய்க்காவலாளர், அவங்களுக்கு தலைவன். தாவீதுக்கு காக்கிறதுக்கு மெய்க்காவலாளர் இருந்திருக்கு. இன்னைக்கு அதை பார்த்தா இன்னைக்கு நாட்டில் நடக்குது. நம்ம இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொண்டது யாரு? மெய்க்காவலாளர். கூட இருந்து அவங்க வாக்கியம் போயிட்டு இருக்காங்க, அப்போது சுட்டான். அதுக்கு நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். ஏன் சுட்டாங்கன்னா, அவங்க ஆட்சி செய்த காலத்தில், அதாவது பஞ்சாபில் அந்த பொற்கோயிலில் அங்கே சில பிரச்சனைலாம் இருந்தது. அங்கே தீவிரவாதம் உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு காரியம் வரும்போது இவங்க இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்குள்ளே இராணுவத்தை விட்டு ஆயுதங்கள் எல்லாம் பண்ணி நிறைய இறந்து போனாங்க. அதை மனசில் வச்சுருந்துருக்காங்க. அதனால் அந்த பஞ்சாப்லேருந்து அந்த சிங் இனத்தவர் தான் சுட்டது. அப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, இப்படிப்பட்டவங்க உள்ளே வச்சுருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்கள கரெக்ட் பண்ணி எவ்வளோ பணத்தை ஏதோ கொடுத்து உள்ளே கரெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. அந்த மெய்க்காவலர்னா எப்போவுமே உண்மையாக எங்கே போனாலும் கூட அதை மெய்யானவன், மெய்க்காவலாளர். அன்றைக்கு தாவீதுக்கு இருந்திருக்கு. தாவீது சூட்டில் ஆள், சாலமோனே போல கிடையாது, அடி நொறுக்குவார். மெய்க்காவலாளர். இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கே கூட போலீஸ் ஒன்று போகுது. பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது. இவங்களுக்கெல்லாம் இனத்தை கொடுத்துருக்கணும். நம்ம நாட்டில் இல்லை, அமெரிக்காவில்.
அமெரிக்காவில் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி சுட்டு சாவுன்னு. மெய்க்காவலாளருக்கு ஒருவன் தலைவன் பெனாயா. தாவீது, ஆனால் நீங்கள் தாவீதை பற்றி நல்லா படித்தா தெரியும். தாவீதுடைய ராஜாங்கம் கட்டமைக்கப்பட்டு பயங்கர ஞானம் தாவீதுக்கு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அரசனா மாறினவனை யாரை பொக்கிசாலைக்கு போடணும், யார் ஆயுதசாரிக்கு போடணும், எவனை பாடகருக்கு தலைவனாக போடணும், எவனை அதாவது பண்டகசாலைக்கு தலைவனாக போடணும், எவனை இராணுவ தலைவனாக போடணும், எல்லாத்தையும் பார்த்து போட்டார். அதான் அரசாங்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அப்படிப்பட்டவன் தான் தலைவன் ஆகவும் முடியும். ஞானம் தான் தலைவனாக முடியும். அப்போ பெனாயா என்கிறவன் மெய்க்காவலாளர்களுக்கு தலைவன். அவங்களை எப்படி ஷிஃப்ட் போடணும், எப்படி எங்க பாதுகாக்கணும், எப்படி எதிரி வருவான் கூட எப்படி இருக்கணும். சொல்லலையா? 1 நாளாகவும் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 நாளாகவும் 15வது அதிகாரம் 22வது வசனம் வாசி தம்பி. லேவியருக்குள்ளே கெனனியா என்பவன், லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். சங்கீத தலைவன். அந்த பைபிள் நல்ல பேர் இருக்கு. இந்த பேர் ஒருத்தர் நேரம் வச்சலாமே, கெனானியா. இதை பார்க்கல யாரோ? இல்லை சைனா பேர்ல வருது இந்தியாவுக்குள்ள. லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனா இருந்தா. தலைவன் சங்கீதத்துக்கு பாட்டு முந்தின வாசலம் நீங்க பார்த்தாலும் தெரியும், அது பாட்டு சம்பந்தமானது. அவன் நிபுணனானபடியினால் கீத வித்தையை படிப்பித்தான். பார்த்தீங்களா? ஏன் அந்த கெனானியாவை சங்கீத வித்தைக்கு தலைவன் வச்சிருந்தா? அவன் நல்ல நிபுணன், டெக்னிக் மைண்ட் உள்ளவன். கீத வித்தையை பாட்டு தாளம் மியூசிக்லாம் படிப்பிப்பான். கீபோர்டு எல்லாம் படிச்சு கொடுப்பான். இங்கே யாருக்காவது அதை படித்து கொடுத்துருக்கீங்களா? சமையல் பண்ண பிள்ளைகளை படித்து கொடுத்துருக்கா? அம்மா மாதிரி சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு சாம்பார் ரசம் வைக்காது படித்து கொடுங்க. அப்பா மாதிரி சொல்லி கொடுங்க. உண்மை உத்தமத்தையும், பிஸ்னஸை பற்றி, தொழிலை பற்றி, நேர்மையை பற்றி, வேலையை பற்றி, எஜமான்ட்ட எப்படி இருக்கணும், உண்மை எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இவன் சங்கீதத்துக்கு தலைவன், நிபுணன். நல்லா நிறைய அர்த்தம் இருக்குது அதில். விளக்கணும் பயங்கர நிபுணர். சிலர் நிபுணராக இருப்பாங்க, நல்லா டெக்னிக்கல் மைண்ட், நல்ல ஷார்ப்பான மைண்டு. அதனால் அவன் படிப்பிக்கிறான். கீத வித்தைகளை, கீத வாக்கியங்களை, பாடல்களை பயிற்றுவிக்கிறான். அவன் தான் தலைவனா போட்டு. சும்மா அவனை ஒரு தலைவனா போட்டா எவனாவது கொண்டு எதிலாவது தலைவன் வச்சா? பாட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்திலும் அப்படித்தான். தலைவன் ஒரு பவர் இருக்கணும், ஒரு அதிகாரம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். அதான் ஆவிக்குரிய காலத்தில் தலைவன் தலைவி ஆகணும். ஜெபிக்க தெரியணும், வேதவாசிய தெரியணும், வெளிப்பாடு இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பைபிளை நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது உடன் ஊழியர்களாக இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கணும் என்கிற நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். அதுக்கெல்லாம் விசேஷத்தை கிருபை வேணும். வெறும் பைபிளை பற்றி தெரிஞ்சா போதாது. எப்படி கையாளணும், எப்படி அன்பு காட்டணும், எப்படி பொறுமையை பேசணும், எப்படி நம்ம விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு நிறைய ஞானம் வேணும், அறிவு வேணும். அவங்க தான் தலைவன் தலைவி ஆவாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இப்போ என்னன்னா, யோசேப்பு தீமை செய்யலன்னு, தீமைக்கு ஒத்து போலன்னு அவனை ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். பிரபுக்களை கட்டமைக்கிற வேலையிலே கொண்டு வந்தார். இன்னும் மூப்பர்களுக்கு ஞானத்தை போதிக்கிற அந்த போஸ்டில கொண்டு வந்தார். அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு அவன் முழு பொறுப்பை வகிக்கிறவனாய் மாறினான். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதாவது ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாய் மாறினான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நேர்மை நிமித்தம், உண்மை நிமித்தம், எந்த இடத்துல, அது சபையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், பிசினஸில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், நீங்கள் உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய் போகிற நிமித்தம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டு யாராவது இருப்பேன்னு சொன்னால் உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் உயர்த்த போகிறார். எழுப்பி நிற்போமா? விடுதலையாக்கி உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். யோசேப்பை விலங்கிட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்புகளுக்குள் அடைபட்டிருந்தது. அவனை ஆண்டவர் விடுவித்தார். அவனை விடுவித்தது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் உயர்ந்த உன்னதமான இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, நீதி நிமித்தம், நேர்மை நிமித்தம், நீங்க ஆண்டவருக்குன்னு வாழ்ற நிமித்தம், வேலையில கள்ளத்தனத்துக்கு போகாத நிமித்தம், நெருக்கமா, பாடா, உபத்திரமா கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி யோசேப்பை போல உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போற காரியம், யோசேப்பை போல பாடுகளுக்குள் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற, உபத்திரத்தில் இருக்கிற உங்களை
விடுதலையாக்கி உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு வழிகளை திறக்க போகிறார். கர்த்தர் அதற்கான வாசலை திறக்க போகிறார். நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை விடுதலையாக்குவதற்கான முகாந்திரத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இப்போது ஒரு பாடல் 2 அடிகளை பாடும் பொழுது எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முதல் பகுதியிலே உங்களை விடுதலையாக்க போகிறார். 2வது பகுதியிலே ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கான வழியை திறக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து விடுதலை உண்டாக போகிறார். வீட்டுல, குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, தொழில, ஊழிய பாதையில நேர்மையா போறதுனால சத்துருக்கால் நெருக்கப்பட்டு யோசேப்பு சிறையில் வைத்ததை போல உங்களை பாடுகள் உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். விடுதலையாக்குவது மட்டும் இல்லை, யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ பிரபுக்களை நடத்தத்தக்கதாய் மூப்பர்களுக்கு ஞானத்தை கொண்டு வர டிரைவர் கொடுக்கிற இடத்திருந்ததை போல, அந்த ராஜாவுடைய வீட்டை கவனித்ததை போல, எல்லா ஆஸ்திகளுக்கும் அதிபதியாக பொறுப்பேற்றதை போல கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை உயர்ந்த இடத்தில் கொண்டு வர போகிறார். கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது உடனே உயர்வு உண்டாகும். கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது உயர்வு உண்டாகும். கர்த்தர் குடும்பத்தை விடுதலையாக்கும் போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, மனுஷனுடைய கண்ணில் விடுதலையாக்கும் பொழுது அடுத்து உயர்வு உண்டாகும். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உயர்த்துகிறார். விடுதலையாக்கி உயர்த்துகிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த 2வது விடுதலை பெறுவதை கலந்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில், ஆலயத்தில், இணையத்தில் கீழே இருக்கிற உங்களோடு பேசுகிறார். விடுவிக்கிறார். விடுவிக்கிற ஏதோ ஒரு போராட்டம் உங்களை நெருக்கி, உங்களை அழுத்தி, உங்களை ஜெயில போட்ட மாதிரி வச்சிருக்கு, முன்னேற விடாம அந்த கட்டு இப்ப உடைகிறது. அந்த கட்டு உடைகிறது. கைகளை தட்டி பாடுங்க. இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. யோசேப்பை சிறையிலே போட்டு ஒடுக்கினார். அவனை அழித்தவர் நினைச்சு அதே போல சாத்தான், பிசாசானவன் உங்களை ஒடுக்கி, நெருக்கி, சில மனிதரை வைத்திருக்க அந்த ஒடுக்கத்தை மாற்றுகிறார். அந்த கட்டை உடைக்கிறார். அந்த கட்டை உடைக்கிறார். அந்த கட்டை உடைக்கிறார். ஆவியிலே, ஆத்மா, சரீரத்திலே விடுதலை. இனி உயர்வு, இனி உயர்வு, குடும்பத்தில் உயர்வு. யோசேப்பை உயர்த்தின தேவன், விலங்கிடப்பட்டு ஒடுக்கின தேசத்திலே உயர்த்தின தேவன் உங்களை தலை குறிந்த இடத்திலே உயர்த்துகிறார். உயர்த்துகிறார். எங்கே வெட்கப்பட்டீர்களோ தேசத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் வருகிறது, வருகிறது, வருகிறது. அற்புதம் எனக்காக செய்வார். ஆமென், 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 ஆமென். நன்றி அப்பா. எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அநீதிக்கு எதிர்த்ததல்ல, அநீதிக்கு துணை போகாதனால வந்த பிரச்சனை. ஒரு குடும்பம் அப்படித்தான், அநீதிக்கு ஒதுங்கி போவீங்க. ஆனா ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, இந்த காரியத்தை கண்டதா சாட்சி சொல்லணும். நீங்க சொன்னீங்க, நமக்குள்ள இவ்வளவு அன்பும் ஒற்றுமையும் சிநேகம் இருக்கான, நான் இதை பார்க்காம எப்படி சொல்றது? அதனால உங்களை பகைச்சி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஏன்னா உங்களுக்கு மனசாட்சிப்படி அதை போய் நான் செய்யறது நல்லதல்ல நீங்க யோசிச்சீங்க. அதனால உங்களை படுத்தின வேதனைகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும், அந்த வடு இன்னும் உங்களை விட்டு விலகல. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை விடுதலையாக்கி தான் வச்சிருக்கேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்க தவறுக்கு ஒத்து போகலன்னு சொல்லி, போய் சாட்சி சொல்லலன்னு சொல்லி உங்களை ஒடுக்கி நெருக்கின அந்த இடத்துல நான் உங்களை உயர்த்த போகிறேன். எப்படி போத்திபார் குடும்பத்தின் நடுவில் அதே குடும்பத்துக்கு அதிகாரியா யோசேப்பு மானதை போல கர்த்தர் உங்களை ஒடுக்கின நெருக்கின அந்த ஜனங்கள் நடுவில் அவர்களுக்கு மேலாக உங்கள் குடும்பத்தை தூக்கி மேலே கொண்டு போகிறார். கர்த்தர் கொண்டு போகிறார். உங்கள் குடும்பத்தை அவர்களுக்கு மேலாக தூக்கி நிறுத்துகிறார். கர்த்தர் நிறுத்துகிறார், நிறுத்துகிறார். ஆவிக்குரிய ஒரு குடும்பமாய் மாற நிமித்தம் தொழிற்சர் இடத்திலே நெருக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு, அதுவும் பரியாசம் பண்றவெல்லாம் குடிகாரனும் போதைக்கு அடிமையானவனும் அசுத்தமானவனும். ஆனா கர்த்தர் இப்போ உங்க கண்ணுகளுக்கு முன்பாகவே உங்களுக்கு எதிராய் நின்று எதிர்த்த 4 பேர் அவங்க கீழ்நோக்கி போயிருப்பதையும், அவங்க நடுவில் உங்க தலை உயர்த்தப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் பட்ட வேதனை எவ்வளவு தெரியுமா?
ஆண்டவர் சொல்லாரு, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், உங்க கூட தான் நான் இருக்கிறேன். யோசிப்பை உயர்த்தினதை போல உயர்த்துவேன். உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன், நல்ல ஞானவான்களாய் மாற்றுவேன். கர்த்தர் சொல்றார், யோசேப்புக்குள்ள சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிற கிருபையின் வாரம் வைக்கப்பட்டதை போல இதோ பாடுகளுக்குள்ள இருக்கிற சிலருக்கு, அந்த குடும்பங்களுக்கு நான் விசேஷத்த வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் ஞானத்தையும் உங்க மேல, உங்க சந்ததி மேல வைக்கிறேன். அந்த நான் வைக்கிற கிருபை, வல்லமைகள், வரங்கள், ஞானங்கள் உங்களை உயர்த்தும். கர்த்தர் வைக்கிறார் உங்க பிள்ளைகள் மேல விசேஷ ஞானம், நல்ல படிப்பு, உயர்ந்த இடங்களை உங்க சந்ததிக்கு கொண்டு வருகிறார். சிலருக்குள்ளே உங்களுக்குள்ளே வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களை உயர்த்த போகுது. யோசிப்பை உயர்த்தினது சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன அந்த ஒரே காரியம், அதான் உயர்த்த. அதே போல கர்த்தர் உங்களுக்குள்ளே சில தாளந்துகளை வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இத்தனை காலங்களும் எக்ஸாமில் தோல்வி அடைந்தவர்கள் இனி வெற்றி அடைவீர்கள். இத்தனை காலங்களும் இன்டர்வியூவில் தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி அடைவீர்கள். இத்தனை காலங்களும் வேலை செய்கிற இடத்தில் ஞானிகள் திட்டப்பட்டவர்கள் இனி ஞானிகளாகி மாறுவீர்கள். இத்தனை காலங்களும் உனக்கு இந்த வேலையை தந்துட்டனே, உன்னால செய்யத்தேன்னு சொன்னவர்கள் எல்லாம் நீ நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி அப்படி மாற்றப்பட போறீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். கைகளை தட்டி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். நிறைய குடும்பங்களை உயர்த்துகிறார். ஆமென். பிரபுக்களை நடத்தத்தக்கதாய், ஞானிகளை உண்டாக்கத்தக்கதாய். ஆமென், ஆமென், ஆமென். சில பொறுப்புகளை யோசேப்பை போல ராஜாவுடைய வீட்டை பொறுப்பெடுத்து நடத்துறது போல சில பொறுப்புகளை நடத்தத்தக்கதாய், சில காரியங்களுக்கு ஆமென். யோசேப்பு அன்றைக்கு ஆஸ்திக்கு அதிபதி இருந்தது போல சில வேலையில, சில தொழில, சில காரியங்களில் சில முக்கிய பொறுப்புகளை சில குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. கைகளை தட்டி கர்த்தரே இந்த காரியத்தை அனுகூலப்படுத்துகிறார், அனுகூலப்படுத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நான் பார்க்கிறேன், கீழே காலு கீழே இருந்த ஒரு நபர் சிங்காசனத்தில் உட்கார்றத நான் பார்க்கிறேன். இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவள் தன்னை விட்டு நல்ல எடுபடாத பங்கை பெற்றுக் கொண்டாள். தேவனுடைய பாதத்தில் இருக்கிற சிலர் உயர்ந்த உன்னதமான இடத்துக்கு வருகிறீர்கள். சிலருடைய அடிமைத்தனத்தில் காலில் கீழே நசுக்கப்படுகிறவர்களும் உயர்ந்த இடத்தில் வருகிறீர்கள். வளரக்கூடாது என்று நசுக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிற சமுதாயத்தில், வேலை ஸ்தலங்களில், பல இடங்களில் மற்றவர்களால் வளரக்கூடாது நசுக்கப்படுறவங்க எல்லாம் உயர்த்தப்படுகிறீர்கள், உயர்த்தப்படுகிறீர்கள், உயர்த்தப்படுகிறீர்கள். நன்றி ஆண்டவரே. ஆலயத்தில் இணையதளத்தில் நிலாற்றி இருந்த அனைவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் இதை இணையதளத்தில் போய் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.